கடல் வழி கடத்தலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பாதை. அது யாரோ பண்ணுவாங்க. யார் மேல வந்து பழி விழணும்னா மீனவர்கள் மேலேயும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மேலேயும். கொக்கைனு, ப்ரௌன் சுகர், கஞ்சா ஆயில், ஓசி கஞ்சா, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. குறிப்பிட்ட ஆளுக்கு அப்புறம் அரசியல் தலையீடு எல்லாம் வந்த பிறகு மக்களுக்கு போதை அதிகமாக்கணும், கொடூரமான போதையெல்லாம் கிளப்பாங்க. ஒரே இடத்துல சாராயம் குடிச்சு 16 பேர் இருந்தாங்க. 65 பேர் கண் பார்வை போச்சு. இப்போட உங்களுக்கு இந்த நடிகர்லாம் மாட்டினாங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டினார் இல்லையா, கிருஷ்ணாலாம் மாட்டினாங்க, கிருஷ்ணா ஸ்ரீகாந்த்லாம் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து கன்சியூம் பண்ணுறவங்க மாட்டுறாங்க, சப்ளை பண்ணுறவங்க மாட்டுறாங்க. ஆனால் பெட்லர்ஸ், பெரிய பெரிய பெட்லர்ஸ் யாரும் இதில் வெளில வரமாட்டாங்க. எந்த நடிகரும் இந்த போதை வழக்கில் வந்து சிறை தண்டனை ஆகலை. யாரும் வந்து ஃபைன் அமௌண்ட்டு கிடையாது, பெயிலில் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இது வந்து இது அரசாங்கத்துடைய புகழ்பெற்ற ஒரு நடிகர், நல்லா நடிப்பாரெலாம் பேர் வாங்கினவர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஃபீல்டுலேயே இல்லாமல் போனார். போதையால் தான் மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு. தேசம் தான் சார் ஹெட் குவார்டர், நமக்கான ஹெட் குவார்டர். சென்னை நோக்கி வரும்போது உங்களுக்கு ஆந்திராவில் ஒரு பார்ட்டு, கர்நாடகாவில் ஒரு பார்ட்டு பிரிஞ்சிடும். அங்கே ஒரு ஹப்பு, அங்கேருந்து டீலர் பிரிச்சு சென்னையிலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணது போக வடசென்னை படத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கடிக்கிற விஷயங்கள் இப்படிலாம் பேசுகிறப்போ பார்க்குறப்போ இப்போ வடசென்னைலாம் இதாக இருந்திருக்கோ சார். வடசென்னையில் வந்து சார் ஆன்மீகமாக சொல்ல போனால் மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த ஒரு பூமி சார். வள்ளலார் ஒருத்தர் போதாதா சார்? பட்டணத்தார் போதாதா? சைவ சித்தாந்தன்ற விஷயமே வந்து உங்களுக்கு விதை போட்டதே வந்து இங்கே தான். வடசென்னையில் தான் சார் நாய்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நாய் விஷயம் சுப்ரீம் கோர்ட் எடுத்து பேசுறதில்ல, வடசென்னையில் தான் நாய் அதிகமாக இருக்கும். தென்சென்னை மத்திய சென்னையில் இருக்காது. தென்சென்னை மத்திய சென்னையில் நாய் சுத்துச்சுன்னா அந்த நாய் எங்கே போய் இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வேலைகள் அவ்வளோ பேர் பார்த்துருவோம். ரூம் முழுக்க வந்து போதை பொருளாகுது, பொண்ணு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு உருண்டுட்டு கிட்டது. இது சென்னையில் நடந்த சம்பவம். சென்னையில் நடந்த சம்பவம். பெண் இப்படி பண்ணிருக்காங்க. ஆமாம். ப்ரோவோக் நியூஸ் நேயர்களுக்கு உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட கிரைம் ரிப்போர்ட்டர் சேதுராமன் அவர்கள் தான் இருக்காங்க. நிறைய கிரைம் பற்றி நம்ம பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சென்னை வந்து ஒரு கிரைம் ஹப்பாக மாறி இருக்கு. எதுக்காகனா ட்ரக்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் சென்னையில் இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரம் எப்படி சார் உருவாக்குச்சு? சென்னையில் உருவாச்சு கலாச்சாரம் அப்படின்ற வார்த்தையே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் சென்னைக்காரன். கடல் வழி கடத்தலுக்கு பயன்படக்கூடிய ஒரு பாதை இல்லையா, அது யாரோ பண்ணுவாங்க. யார் மேலே வந்து பழி விழணும்னா மீனவர்கள் மேலேயும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் மேலேயும் தான். ஸோ இப்போ இது வந்து ஒரு திட்டமிட்டு அவங்க மேலே, திட்டமிட்டு இல்லை, ரொம்ப திணிக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை தான். ஆனால் உங்களுக்கு வந்து வடசென்னையில் போதை விஷயங்கள்லாம் இருந்தது. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். பெருசாக இந்த மாதிரி இப்போ சொல்லக்கூடிய அந்த மெத்தமெட்டமின், கொக்கைனு, ப்ரௌன் சுகர், கஞ்சா ஆயில், ஓசி கஞ்சா, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா ஜிஞ்சர்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க வீட்டுக்கு. ஜிஞ்சர், ஆமாம், இஞ்சியில் தயார் பண்ணக்கூடிய ஒரு மதுபானம். இது இல்லாமல் வந்து காசிமேடு கடற்கரையில் சுண்டி சோறு என்கிற, சுண்டை கஞ்சி என்கிற டப்பா சோறு 3 ஏரியாவுக்கு மாதிரி கூடுவாங்க. பட்டணம் பக்கம்லாம் டப்பா சோறுனுவாங்க, காசிமேடு ஏரியாவில் சுண்டை கஞ்சிடுவாங்க, இன்னொரு இடத்துல வந்து சொண்டி சோறுனுவாங்க. கடல் ஓரமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, உடம்புக்கு குளிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. அதுவும் போதை கிடையாது, இந்த ஜிஞ்சரும் போதை கிடையாது. அவங்க சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க, இவ்வளோதான். இதனால் யாரும் செத்தவங்களும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்தாங்க பாக்கெட் சாராயம். ஒயின் ஷாப்லாம் வாட்டர் பாக்கெட் விற்றுன்னு வந்தாங்க. இப்போ தான் இல்லை, பாட்டில் ஆகிட்டாங்க. அந்த வாட்டர் பாக்கெட்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அளவில் தான் கர்நாடகாவிலேருந்து பாக்கெட் சாராயம் கொண்டு வருவாங்க. அந்த பாக்கெட் சாராயத்தை கொண்டு வந்து இங்கே ஒரு ஆள் வந்து ஒரு பாக்கெட்டை வந்து 5 பேர் சாப்பிடுவாங்க. அவ்வளோ போதை அது. அதுக்கு பிறகு இவ்வளோ போதையாக இருக்குது, இவ்வளோ பேர் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதை கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்து இங்கே விற்கிறதுக்கு ஒரு டீம் கர்நாடகாவிலேருந்து இங்கே ஆரம்பிச்சாங்க. சென்னைக்குள்ளே வந்தது கர்நாடகாவிலேருந்து வரணும். அதுக்கு பிறகு இங்கேருந்து போய் தொழில் கற்றுக்கிட்டு நம்ம ஆளுங்க வருமாங்க சார். வருமானம் இல்லை உங்களுக்கு. கடல் தொழில் ஒரு பக்கம் வந்து கூலி தொழிலாளிங்க, அன்றாடம் கொளுத்து வேலைக்கு போகிறது, பில்டிங் கான்ட்ராக்டுக்கு போகிறது, அந்த மாதிரி கூலி தொழிலாளிங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லை. வாரத்தில் 2 நாள் தான் வேலை இருக்கும், மிச்ச நாள்லாம் சும்மா இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்தாங்க இல்லையா, இவன்கிட்ட கற்றுக்கிட்டு இவன்லேயே சில இதாக செய்ய ஆரம்பித்தானுங்க. அப்போட உயிரிழப்பு இல்லை. குறிப்பிட்ட ஆளுக்கு அப்புறம் அரசியல் தலையீடு எல்லாம் வந்த பிறகு மக்களுக்கு போதை அதிகமாக்கணும்,
அதெல்லாம் அதில் சில பவுடரை கலப்பாங்க. அப்படிதான் நிறைய இடத்துல மாதவரம் ஏரியாவில் வந்து ரீசெண்டாக கூட 16 பேர் இறந்தாங்க ஒரு முறை. 80s ஒரே இடத்துல சாராயம் குடிச்சு 16 பேர் இருந்தாங்க. 65 பேர் கண் பார்வை போச்சு. கொடூரமான போதையெல்லாம் கலப்பாங்க. இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இந்த சாராயத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்றவங்களுக்கு தான் நம்ம சொன்ன இந்த மெத்தனால் ஐட்டம்ஸ்லாம். இதை இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து நம்மகிட்ட முதல்ல இருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கஞ்சாவும் அபினும் மட்டும்தான். அபின் வந்து மருந்தில் சேர்ப்பாங்க, அது போதையாக பயன்படுத்த மாட்டாங்க. போதையாக சில பேர் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு தான் அபின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சது. கஞ்சாங்கிற ஒரு பொருள் தான் இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா இல்லாத மாநிலம் தான். எங்கேயும் நீங்கள் வளர்க்கலாம் முடியாது. வர்றதை ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி வர்றதை நீங்கள் ரயில் மூலமாக வரும், அங்கே வரும். இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா ரெய்டு அடித்து பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் விற்கிறது, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக்கிறது, குறிப்பாக அந்த கல்லூரி மாணவர்கள், ஒரு தனியாக அந்த லாட்ஜில் தங்கியிருக்கிறவங்க, யாரும் வந்து யாரும் கூட ஃபேமிலி இல்லாத ஆட்கள் யாராக இருக்காங்களோ அவங்கள குறி வச்சு நடக்கக்கூடிய விஷயம். இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு இந்த ஸ்டாம்ப் ஐட்டம். ஒரு டைரியில் வந்து ஒரு ஸ்டாம்ப் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸ்டாம்ப் சைஸ் கட் பண்ணி அழகாக வச்சுருப்பானுங்க, போடு மாதிரி போட்டு எச்சிப்பட்டா போதும். சாயந்தரம் வரைக்கும் போதும் இருக்கும், அப்படியே நிற்கும். 300 ரூபா 200 ரூபாவில் ஒரு ஸ்டாம்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 3000 சொச்சம் 4000 கிட்ட வந்துச்சு ரேட்டு. ஸோ இந்த அளவுக்கு அது கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கான காரணம் ஒரு போலீஸ் சப்போர்ட் இல்லாமல், பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு விரிவாக போக காரணம் இருக்காது. இல்லை, இதில் வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக போலீஸ் சப்போர்ட் பண்ணாது. ரவுடிசம் சப்போர்ட் பண்ணதுன்னு வேணா சொல்லுங்க, ஒத்துக்கும். ரவுடிசம் போதை விஷயத்தில் வந்து போலீஸ் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா போலீஸ் வந்து மேக்சிமம் அடித்து உடைச்சிடுவாங்க. ஒரு காலத்தில் வந்து சாராய வியாபாரிகளெல்லாம் போலீஸ் துணை போனாங்க. சாராயம் விற்கிறது அதுக்கெல்லாம் துணை போனாங்க, அதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி வந்து உயிர் கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுக்குமே போலீஸ் சப்போர்ட் பண்ணாது. அடித்து உடச்சி வழி பண்ணிடுவாங்க. கர்நாடகாவிலேருந்து வந்து பாக்கெட் சாராயத்தை நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணி இவனே சுயம்பாக வந்து தொழிலில் கற்றுக்கிட்டு சாராயம் காய்ச்சினானுங்க. அப்போ கூட உயிர் போகலை. அரசியல் உள்ளே வந்து இவன் ஆள் 5 பேருக்கு சாராயம் காய்ச்சறதுக்கு வழி பண்ணி அவன் ஆளுக்கு 5 பேருக்கு பண்ணி கொடுத்து என் கூட ஆள்லாம் சாராயம் காய்ச்சறாங்க, அவன் விற்கலாம், போலீஸ் பிடிக்கக்கூடாது, போலீஸ் பிடிச்சாலும் நான் ஜாமீன் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் சப்போர்ட் வரும்போது தான் இவன் சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தான். அதிகமாக சொந்தமாக காய்ச்சி இவன் வரைக்கும் குடிச்சிட்டு இருந்தவன் 2 பேருக்கு கொடுத்தவன் ஒரு முதலாளிகிட்ட காய்ச்சி ஆரம்பித்து அதை வியாபாரமாக்கி பிஸ்னஸ் ஆகும்போது தான் போதை அதிகமாக சேர்த்து நிறைய பேர் சாக ஆரம்பிச்சது தான் சாராய விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டு நம்மளே கையில் எடுத்து பண்ண ஆரம்பிச்சது. இப்போ கள்ளசாராயன்ற விஷயம் எங்கேயும் கிடையாதுன்னு வச்சுங்க. அதுக்கு மாற்றம் தான் இது வந்துடுச்சு. நிறைய இருக்குது. இது கஞ்சாலேருந்து, அபின்லேருந்து, ப்ரௌன் சுகர்லேருந்து, கொக்கைன்லேருந்து, கஞ்சா சாக்லேட்லேருந்து எல்லாமே வந்துடுச்சு. அப்போ இல்லாத இடமே இல்லை. இப்போ கூட உங்களுக்கு இந்த நடிகர்லாம் மாட்டினாங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டினார் இல்லையா, கிருஷ்ணாலாம் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த்லாம் மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து கன்சியூம் பண்ணுறவங்க மாட்டுறாங்க, சப்ளை பண்ணுறவங்க மாட்டுறாங்க. ஆனால் பெட்லர்ஸ், பெரிய பெரிய பெட்லர்ஸ் யாரும் இதில் வெளில வரமாட்டாங்க. அதான் பெரிய கேள்வியாக தான். இப்போது அந்த ஸ்ரீகாந்த், இந்த கிருஷ்ணா இவங்கெல்லாம் மாட்டினாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடியே வந்து கேரளாவில் மிகப்பெரிய அளவில் கர்நாடகாவில் மாட்டுச்சு, ஆந்திராவில் மாட்டுச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகா மாட்டுது, கேரளா மாட்டுது, ஆந்திரா மாட்டுது, இப்போ தமிழ்நாடு மாட்டுது. இந்த 3 ஸ்டேட்டில் என்ன ரிப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா எந்த நடிகரும் இந்த போதை வழக்கில் வந்து சிறை தண்டனை ஆகலை. யாரும் வந்து ஃபைன் அமௌண்ட்டு கிடையாது, பெயிலில் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் இது வந்து இது அரசாங்கத்துடைய அதாவது சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறத விட அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ இதோட தெரிஞ்சிரு, அது மன்னிச்சு விடுற மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி ஒரு முடிவு வர முடியும். அது தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரம் 10 நாள் அதை பற்றி பேச பொருளாக இருந்தது. தொலைக்காட்சியிலேருந்து, செய்தித்தாள்லேருந்து ரிமாண்டு கஸ்டடி எடுத்தாங்க, விசாரிக்கிறாங்க, கொள்றாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னென்ன இல்லை. இப்போது ஆரம்பத்தில் ஒரு தகவல் சொன்னாங்க, அந்த கிருஷ்ணாவுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் கல்லூரி மாணவர்கள், விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய தொடர்பு இருந்தது அப்படின்ற விஷயம். அப்புறம் வந்து ஒரு கண்ட்ரி கென்யாவோ ஏதோ ஒரு இந்த கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, நைஜீரியன் கண்ட்ரி, அவங்க டீமில் தொடர்பு வந்தது. முதல்ல வாங்கி பயன்படுத்தினவர் 4 இடத்துல வந்து இவரே வந்து நண்பர்கள் கொடுக்க ஆரம்பித்தார், டீலர் மாதிரி ஆகிட்டார் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ அந்த நைஜீரியன் அவர் என்ன, இப்போ கென்யாவிலேருந்து வந்து அவங்க என்ன, ஸ்ரீகாந்த் என்ன, கிருஷ்ணா என்ன, இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது ஃபைனல் ஆகுமான்னு தெரியல. உங்களுக்கு இடையில வந்து உங்களுக்கு ஈசிஆர், ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அந்த கல்லூரிகளுடைய மாணவர் விடுதிகள் அதெல்லாம் போய் ரீடு பண்ணும்போது ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் நிறைய. ஒன்றும் இல்லை, நான் இடையில ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னேன், இந்த பப்ளிக் டாய்லெட் இல்லை அதிலெல்லாம் பசங்க நின்றுட்டு
இந்த மாத்திரையை உபயோகம் பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. நான் பார்க்குறப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய இடத்துல ரைட்ஸ் பண்ணுறதாகட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காலேஜ் ஹாஸ்டலில் ரைட் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த எந்த வழியாக சார் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வருது நமக்கு? இல்லை, உங்களுக்கு வங்கதேசம் தான் சார் ஹெட் குவார்ட்டர், நமக்கான ஹெட் குவார்ட்டர். ஓகே, அந்த நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு நாட்டை நம்ம அலிகேஷன் இல்லை. நமக்கான இந்த போதை டீலர்லாம் இருக்காங்கல்ல, வங்கதேசம், ஒடிசா, சென்னையை வந்து மையப்படுத்தி வர்றது. சென்னை நோக்கி வரும்போது உங்களுக்கு ஆந்திராவில் ஒரு பார்ட்டு, கர்நாடகாவில் ஒரு பார்ட்டு பிரிஞ்சிடும். அங்கே ஒரு ஹப்பு, அங்கேருந்து டீலர் பிரித்து சென்னையிலேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ணது போக ஸ்ரீலங்கா. ஓகே, இதனால தான் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணோம், ஸ்ரீலங்காவுடைய நேவி, ஸ்ரீலங்காவுடைய போலீஸு, நம்மளுடைய கடலோர பாதுகாப்பு காவல் படை எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக கியூ பிரிவு எல்லாம் சேர்ந்து இப்போ அதை தடுத்துட்டு இருக்காங்க நிறைய. இப்போ மாணவர்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க காலேஜில். அவங்க பாதிப்படைஞ்சு அவங்க ஒரு சப்ளையாக ஆரம்பித்து அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்காக ஒரு மாறுது சார். சார் 30 வயசுக்கு மேலே அவனால் நடக்கவே முடியாது. 20 வயசில் ஒரு பையன் எடுக்க ஆரம்பிக்கிறான்னா 30 வயசில் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. நரம்பு மண்டலம் பாதிச்சு. மெடிக்கலாக ஒரு டாக்டர்கிட்ட நான் பேச சொன்னேன். பார்வை ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுதான், முதுகு தண்டுவடம் பாதிக்குதான், மூளை செயல்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 முறை கூப்பிட்டா தான், உங்கள் பேர் மகேஷ்னு வச்சுக்கலாம், மகேஷ் 2 முறை கூப்பிட்டு 3ஆம் முறை கூப்பிட்டா தான் அந்த மாதிரி ஒரு இது போடுறது. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவனுக்கு பசிலாம் இல்லை, இது மட்டும் வேணும். இது இல்லாதப்போ என்ன பண்ணுறான்னா, அதுக்கான தேவை பணம் வீட்டில் கொடுக்குறாங்களான்னு பார்க்குறான், வீட்டில் கொடுக்குறாங்கன்னு திருடுறான். இதுதான் அப்படியே கிரைமாக கன்வெர்ட், மிகப்பெரிய கிரைமாக ஒரு சமூகத்துக்கான சீர்கேடாக அது மாறுது. இப்போ பணம் கேட்குறான், கொடுக்கல, போய் வெளியே போய் பணம் எடுக்கிறான், அடிக்கிறான், வெட்டுறான். இவனை திருப்பி யாருன்னா அடிச்சாங்கன்னா அடிச்சவன் மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் ஆகிடுவான். ஏன்னா இவனுக்கு தாங்குற சக்தியே கிடையாது. ஒரு அடி விட்டாலும் இவன் செத்துருவான். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பள்ளி கல்லூரியிலே விழிப்புணர்வுலாம் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஆனால் தனி மனிதன்கிட்ட தான் வரணும் அந்த விழிப்புணர்வு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சினிமா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறீங்களா சார்? ஏன்னா வந்து இப்போ வடச்சென்னை படத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஊக்கடிக்கிற விஷயங்கள் அப்படிலாம் பேசுகிறப்போ பார்க்குறப்போ இப்போ வடச்சென்னையில் தான் இதாக இருந்திருக்கோ, வடச்சென்னையில் தான் அந்த மக்கள்லாம் இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் அது உருவாக்குது. அண்ட் பார்க்குற மக்களும் வந்து சினிமாக்கள் அந்த ட்ரக்ஸ் விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் முதல்ல சொன்ன பாருங்க, உங்களுக்கு சித்தரிப்பு எப்படி அப்படின்னா, கடல் மார்க்கமாக தான் அந்த ஸ்மக்லிங் பண்ணுறாங்க. இதுக்கு பேரே ஸ்மக்லிங் வச்சுட்டாங்க. போதை பொருள், அதாவது உங்களுக்கு டைமண்ட்ஸு கடத்தினாலும் சரி, கோல்டு கடத்தினாலும் சரி, போதைப் பொருள் கடத்தினாலும் சரி, டோட்டலாக ஸ்மக்லிங் ஒரே பேர் தான் வச்சுக்கலாம் சார். வடசென்னையில் வந்து சார் உங்களுக்கு மிகப்பெரிய, அதாவது ஆன்மீகமாக சொல்லப்போனால் மிகப்பெரிய மகான்கள் வாழ்ந்த ஒரு பூமி, மிகப்பெரிய சினிமா ஸ்டார்கள் இருந்து போன பூமி, மிகப்பெரிய கலைஞர்கள் இருந்த பூமி, எவ்வளோ விஷயம் சார். அதெல்லாம் பர்டிகுலராக இவங்க அங்கேருந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி சார். வள்ளலார் ஒருத்தர் போதாதா சார்? பட்டினத்தார் போதாதா? சைவ சித்தாந்தன்ற விஷயமே வந்து உங்களுக்கு விதை போட்டதே வந்து இங்கே தான், வடச்சென்னை. இந்த சூளையில் இருந்த சோமசுந்தர பாரதி சார். ஒன்றும் இல்லை சார், இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட்டு விஷயம் சொல்கிறேன் சார். வடசென்னையில் தான் சார் நாய்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நாய் விஷயம் சுப்ரீம் கோர்ட் எடுத்து பேசுறதில்ல, வடசென்னையில் தான் நாய் அதிகமாக இருக்கும். தென் சென்னை மத்திய சென்னையில் இருக்காது. இது ஒரு ஆய்வாக எடுத்துகிட்டு போய் பாருங்கள். தென் சென்னை மத்திய சென்னையில் நாய் சுற்றுச்சுன்னா அந்த நாய் எங்கே போய் இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வேலைகள் அவ்வளோ பேர் பார்த்துருவோம் சார். இப்போ ஒரு ட்ரக் வெளியூர்லேருந்து உள்ளே வருதுன்னா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அப்படி தெரிஞ்சும் அவங்க வந்து கண்டுக்காமல் இருக்க காரணம் என்ன? இல்லை, கண்டுக்காமலாம் இல்லை, இன்டெலிஜென்ட் வந்து பிடிச்சிருவாங்க. கடல் மார்க்கம், விமான மார்க்கம் எது வந்தாலும் பிடிச்சிருவாங்க. ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு 10 கோடியிலும் 20 கோடி கோல்டு, ட்ரக்ஸ் எல்லாம் பிடிக்கலாம். கடல் மார்க்கமாக வர்றதையும் கஸ்டம்ஸ் பிடிச்சிடறாங்க. இதெல்லாம் பிடிக்காமலாம் இல்லை சார். அப்படி பிடிச்சுமே வந்து இத்தனை மெத்தனால், கஞ்சா ஆயில், இவ்வளோ ஓசி கஞ்சா, இந்த மாதிரி இவ்வளோ பிரிவான கஞ்சாக்கள் இருக்கு. ஆமாம், உங்களுக்கு தரை மார்க்குன்னு ஒன்று இருக்குதுல்ல. இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, உங்களுக்கு வங்கதேசம் டு ஒடிசா டு கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா, இந்த ஓசூர் இந்த பார்டரு, அந்த பக்கம் திருவள்ளூர் பார்டரு, இதுக்குள்ளே வர்றது வந்து லாரிகள் நிறைய வருது. அப்புறம் வந்து பார்சல்ஸ் நிறைய வரும். எதனா ஒரு இடத்துல போட்டு அனுப்ப வேண்டியது. இல்லை பைக்கு ட்ராவலரே இருக்கா நிறைய பேர், டூரிஸ்ட் மாதிரி பைக்கு ட்ராவலர். உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே வந்து சோதனைன்றது வந்து முடியாது, நடைமுறையில் சாத்தியமே இல்லை. பப் வழியாக வந்து பப்ஸில் நிறைய பப்ஸில் இந்த கஞ்சா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக கூட அஜய் வாண்டியர் அந்த கேஸில் தகராறுன்னு மாட்டினாங்க. அதில் பின்னணி பார்த்தா ட்ரக்ஸ் உருவாக்கியிருக்கு. அதில் தான் வந்து நம்ம இந்த ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இவங்களாவது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். பப்பில் வந்துட்டு வர்றவங்க கொண்டு வராங்களா, உள்ளே விற்கிறாங்களா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் உள்ளே போகிறவங்க எல்லாமே போதையோடு தான் வெளியே வருவாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், யாரும் வந்து ஒருத்தர் கூட அந்த போதை இல்லாமல்
பப் கலாச்சாரமே இல்லை. சென்னையில் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஹுக்கான்னு ஒரு பழக்கம் இருந்தது, குடுவை. அது வந்து உங்களுக்கு அரபிக் கண்ட்ரிலேருந்து அது நம்ம வரலாறுல பார்த்தோம்னா அவங்க தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு குடுவை மாதிரி இருக்கும், அந்த குடுவையில் போதையை போட்டுட்டு ஒரு டியூப் வழியாக உட்காந்துட்டு ஒரு 5 பேர் உட்காந்து ஒரே நேரத்தில் உரிவாங்க. போதையிடம் அதுக்கப்புறம் அடுத்த 5 பேர் வருவான். இந்த மாதிரி ஒரு 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 குடுவை வந்து 5 பேர் இல்லை 10 பேர் பயன்படுத்துனது. இது சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அந்த சினிமா ஏரியா எங்கெங்கே இருக்குதோ அந்த இடம்லாம், தசரதபுரம், வடபழனி, இந்த ஏரியாலாம் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் எடுத்து தனியாக பிளாட்டு தனியாக எடுத்துச்சு. இந்த சீட் ஆட்டத்தில் மாட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க சைலண்ட்டாக ஒரு பிளாட்டுக்கு ஒரு 4 பேர் போகிறது, முடிக்கிறது, தூங்குறது, அடுத்து 4 பேர் வர்றது, இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப சீரியஸாக போலீஸ் இறங்கி வேலை பார்த்து அந்த குடுவையில் மொத்தத்தையும் உடச்சி முடிச்சிட்டாங்க. புகழ்பெற்ற ஒரு நடிகர், ரொம்ப நல்லா நடிப்பார்லாம் பேர் வாங்கினவர், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ஃபீல்டுலேயே இல்லாமல் போனார். இந்த போதையால் தான் மறுபடியும் போய் மீண்டு வந்திருக்காரு. வழிப்பொருள் இறங்கிட்டாங்க. ஆண்கள் சொன்னல, நான் முதல்ல பேசும்போது வீட்டில் வந்து பணம் கேட்டு வீட்டில் பணம் தரலாம், வீட்டில் போட்டு அடிக்கிறது, அப்புறம் வெளியே வந்து அடிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரி பெண்கள் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் சென்னையில் இருக்குங்க. அந்த பொண்ணு ஊரில் அம்மா அப்பா இருக்காங்க, பணம் அனுப்புகிறாங்க. அது மெடிசன் படிக்கிறதோ இன்ஜினியரிங் படிக்கிறதோ ஏதோ ஒன்று படிக்குது, அனுப்புகிறாங்க. ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 10,000 ஹாஸ்டலுக்கு சாப்பாடுலாம் அனுப்புகிறோன்னு வச்சுக்கலாம். மேற்கொண்டு ஒரு 5000 கேட்குது. எதுக்குன்னா ஏதோ புக்குக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸுன்னு மறுபடியும் ஒரு 10,000 அதிகமாக கேட்க ஒரு 1,00,000 வரைக்கும் கேட்கும்போது தான் சந்தேகம் வந்து பார்த்தா ரூமு முழுக்க வந்து போதை பொருளாகுது. பொண்ணு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு உருண்டுட்டு கிடக்குது. இது சென்னையில் நடந்த சம்பவம். சென்னையில் நடந்த சம்பவம். பெண் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ பின்னாடி அம்மா அப்பா வந்து பூர்வீகம் வந்து மேற்கு மண்டலம்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் பக்கம். இங்கே இந்த மாதிரி வந்து பொண்ணு இப்போ கடைசியில் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு போயின பிறகு இந்த பொண்ணு பண்ண டார்ச்சர் தர முடியாமல் அம்மா அப்பா வந்து இந்த பொண்ணை தனியாகவே விட்டாங்க. தினமும் தகராறு, அடி, உத. கடைசியில் அந்த பொண்ணு வெளியே போயிட்டு மிட் நைட்டில் வண்டியில் போகிறோன்னா சும்மா கத்தி விட கையில் இல்லை, பணம் குடுத்துருவேன் மிரட்டி. அந்தளவுக்கு ஒரு போதை உங்களுக்கு உள்ளே வர வரைக்கும் கஷ்டம். உள்ளே வந்துச்சுன்னா அது வெளியே போகிறது கஷ்டம். சார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ட்ரக்ஸ் இல்லைன்னொன்னே அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒரு வேளை எல்லாமே சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இப்போது இத்தனை பேர் கன்சியூம் பண்ணுறாங்களா, அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சார்? சூசைடு தான். நீங்கள் வந்து இதுலேருந்து விடுபடுற வரைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடையாது. படிப்படியாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உளவியல் சார்ந்த பயிற்சி, அதுக்கான மருத்துவம் பார்த்துக்கிட்டு, குடும்ப அரவணைப்பு, மற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து உதாசீனம் பண்ணாமல் அப்படி போயிட்டால் ஓரளவுக்கு ரெக்கவரி வெளியே வரலாம். போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்காமலாம் இல்லை. போலீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்லாம் அப்படி தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த 2021 25 இருக்க ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 107 டன்னு கஞ்சா இது வந்து கைப்பற்றிருக்காங்க, கைப்பற்றி அழிச்சிருக்காங்க. அப்போ 2500 கிலோ, அது எவ்வளோ டன்னு பாருங்க, போதை பொருள்கள் அழிச்சிருக்காங்க. அப்புறம் கஞ்சா மாத்திரையில் வந்து ஒரு டன்னுக்கு மேலே எல்லாம் பிடிச்சி மொத்தமாக காலி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. போலீஸ் ஒர்க் பண்ணாமலாம் இல்லை, அரசாங்கமும் வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த போதை விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, டாஸ்மாகில் மது வைக்கிறாங்கன்னா அது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. எந்த கவர்மெண்ட் தான் வைக்க தான் போகுது. இதை தாண்டி போதைகள் இருக்குல்ல, அதெல்லாம் காலி பண்ணுறோம். போலீஸ் அதுக்கு எப்பயும் ஒரு இது நின்னது, அவங்க சப்போர்ட்டும் இதில் இருந்தது இல்லை சார், பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம சென்னையில் பொதுவாக தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எப்படி உருவாச்சு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க. எல்லாத்தோட ஒரே ஒரு வேண்டுகோள், வர காலத்தில் போதை இல்லாத சமுதாயமாக மாறணும். அவ்வளோதான், அதான் நம்ம இருப்போம். நன்றி சார்.